ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் வளர்ச்சித்துறை சமீபத்தில் வெளியிட்ட கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இந்த வீடியோவில் 5 போஸ்ட் வந்து சமீபத்தில் டிஎன்டிஐபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்டதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக அவங்க வெளியிட்ட கலைச்சொற்கள் அப்படின்றதுனால இதுல இருந்து கூட உங்களுக்கு கொஷின்ஸ் மேபி செட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஸோ இதில் எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கலாம், எப்படி கீவேர்ட்ஸ் வச்சு இதை ஈஸியாக ஞாபகம் வச்சு படிக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கலைச்சொற்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிலபஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால இதுக்கு நம்ம கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரின்சிபல். பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னா நெறிமுறை. ஸோ பிரின்சிபல் அப்படின்னா கண்டிஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ அதுக்கு தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெறிமுறை அல்லது வழிமுறை அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ராசஸ். ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா செயல்முறை. ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அதை தான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தமிழ்ல செயல்முறை அப்படின்றது பேர். அடுத்தது பாருங்க, பிராக்டிஸ். பிராக்டிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் நடைமுறை அப்படிங்கிறத சொல்லுவோம். நடைமுறைன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். பிராக்டிஸ் அப்படிங்கிறதுக்கு இங்கே அவங்க கொடுத்துருக்கிற மீனிங் என்ன அப்படின்னா நடைமுறை. அடுத்தது ப்ரொசீஜர் அப்படின்னா விளக்கமுறை. ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ப்ரொசீஜர். அதாவது ஒரு விஷயத்தை செய்யறது எப்படி அப்படிங்கறத விளக்குறது, அதுக்கு பேர் தான் ப்ரொசீஜர், விளக்கமுறை. அடுத்தது கைட்லைன். கைட்லைன் அப்படின்னா வழிமுறை. இதுதான் வந்து வழிமுறை அப்படின்னு சொல்றோம். ஸோ கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது வழிமுறைகளை பின்பற்றுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். இந்த ப்ரொசீஜரையும் கைட்லைனையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ப்ரொசீஜர் அப்படின்னா விளக்கமுறை, கைட்லைன் அப்படிங்கிறது வழிமுறை. அடுத்தது ரூல் அப்படின்னா விதிமுறை, இது நமக்கு தெரியும். அடுத்தது ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா ஒழுங்குமுறை. ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒழுங்குமுறை. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு படிப்போம். விதிமுறை மற்றும் ஒழுங்குமுறை. அடுத்தது ரெப்ரஷன். ரெப்ரஷன் அப்படின்னா என்னன்னா அடக்குமுறை. அடுத்தது ஃபோர்வேர்ட் அப்படின்றது அணிந்துரை. அடுத்தது பாருங்க, வெல்கம் அட்ரஸ் அப்படின்னா வரவேற்பு உரை. வெல்கம் அப்படின்னா வரவேற்பு அப்படின்றது தெரியும். வெல்கம் அட்ரஸ் அப்படின்னு வரும்போது வரவேற்பு உரை. ஸோ இதில் மொத்தமாக 10 கலைச்சொற்கள் பார்த்துட்டோம். திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்க. பிரின்சிபல் அப்படின்னா நெறிமுறை. அடுத்தது ப்ராசஸ் அப்படிங்கிறது செயல்முறை. ப்ராக்டிஸ் அப்படின்னா நடைமுறை. ப்ரொசீஜர் அப்படிங்கிறது விளக்கமுறை. கைட்லைன்ஸ் அப்படின்னா வழிமுறை. ரூல் அப்படிங்கிறது விதிமுறை. அதுக்கு அடுத்தது ரெகுலேஷன் அப்படின்னா ஒழுங்குமுறை. ரெப்ரஷன் அடக்குமுறை. ஃபோர்வேர்டு அணிந்துரை. அடுத்தது வெல்கம் அட்ரஸ் அப்படின்னு வரவேற்பு உரை. ஸோ இதை நீங்களும் ஒரு தடவை சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் என் கூடயே ஒரு தடவை பார்த்து உங்களுடைய மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்களே ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சொல்லி பாருங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு போகலாம். அடுத்தது பாருங்க, இது ஜாகிரபி, புவியியல் சம்பந்தமான கலைச்சொற்கள். ஜாகிரபி ரிலேட்டடான கலைச்சொற்கள் இது. ஸோ புவியியல் சம்மந்தமாகவும் நமக்கு லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அட்வான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குரூப் 4ல் கேட்ட கொஷின் தான் இது. பாருங்க, வேலி. வேலி அப்படின்னா என்னன்னா பள்ளத்தாக்கு. அடுத்தது பிளாட்டியூ, பீடபூமி. டெமோக்ரஸி அப்படின்றது மக்களாட்சி. ஸோ இது பாலிட்டியில் கவர் ஆகிறது, இதுவும் நமக்கு தெரியும். அடுத்தது பாருங்க, எக்ஸ்கிரஷன் அப்படிங்கிறது கழிவு நீக்கம். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இனப்பெருக்கம். ரீப்ரொடக்ஷன் அதாவது ப்ரொடக்ஷன் அப்படின்னா பெருக்கம் அப்படிங்கிறது தெரியும். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இனப்பெருக்கம். அடுத்தது ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்னா குறிப்பதிவு நூல்கள். நம்ம ஏதாச்சும் ஒரு இது படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பதிவு நூல்கள். அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல்ஸ், படிப்பதிவு குறிப்புகள். நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் படிக்கிறதுக்கு, அதுக்கான தமிழ் பெயர் என்ன அப்படின்னா படிப்பதிவு குறிப்புகள். அடுத்தது பாருங்க, அப்ரஷன் அப்படின்னா என்னன்னா ஒடுக்குமுறை. நெக்ஸ்ட் தெர்மோ ரெகுலேஷன் அப்படிங்கிறது வெப்ப ஒழுங்குமுறை. தெர்மோ அப்படின்னா வெப்ப, ரெகுலேஷன் அப்படின்னா ஒழுங்குமுறை. அடுத்தது ஆஸ்மோ ரெகுலேஷன், ஊடுகலப்பு ஒழுங்குமுறை. ஆஸ்மோ ரெகுலேஷன் ஊடுகலப்பு ஒழுங்குமுறை. ஸோ இதை இன்னொரு தடவை பார்த்துடலாம் பாருங்க. வேலி பள்ளத்தாக்கு, பிளாட்டியூ பீடபூமி, டெமோக்ரஸி மக்களாட்சி, எக்ஸ்கிரஷன் அப்படின்னா கழிவு நீக்கம், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இனப்பெருக்கம். அடுத்தது
ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படிங்கிறது குறிப்பதிவு நூல்கள். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னா படிப்பதிவு குறிப்புகள். அடுத்தது அப்ரஷன் அப்படின்னா ஒடுக்குமுறை. தெர்மோ ரெகுலேஷன் வெப்ப ஒழுங்குமுறை. ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னா ஊடுகலப்பு ஒழுங்குமுறை. இது ரெண்டையும் வந்து நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா ரெகுலேஷன் அப்படின்னு வர்றதுனால இது ரெண்டும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெர்மோ ரெகுலேஷன் அப்படிங்கிறது வெப்ப ஒழுங்குமுறை. ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படிங்கிறது ஊடுகலப்பு ஒழுங்குமுறை. நெக்ஸ்ட் பாருங்க, ஆன்டிசெப்டிக் அப்படின்னா கிருமி நாசினி. ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறது கிருமி நாசினி. அடுத்தது டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா தொற்று கொல்லி. டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா தொற்று கொல்லி. அடுத்தது மைக்ரோப் அப்படின்னா நுண்ணுயிரி. நுண்ணுயிரிகள் தான் மைக்ரோப் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பேத்தோஜன் அப்படின்னா நோய் ஊக்கி. இந்த ஜென் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சஃபிக்ஸ் வேர்ட். ஒரு வேர்டுக்கு சஃபிக்ஸா வர்றது தான் ஜென் அப்படிங்கிறது. ஜென் அப்படிங்கிறது ப்ரொடியூசர், அதாவது உருவாக்குறது, அந்த நோயை வந்து உருவாக்குறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜென் அப்படிங்கிறது ஒரு வேர்டோடைய சஃபிக்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இங்க அப்படியே வருது பாருங்க, பேத்தோஜன், அலர்ஜன், கார்னிசோஜன் அப்படின்னு. அடுத்தது அலர்ஜன் அப்படின்னா ஒவ்வாமை ஊக்கி. அதாவது ஒவ்வாமை ஊக்கி அப்படின்னா ஒவ்வாமையை ஏற்படுத்துவது. அடுத்தது கார்சினோஜன் அப்படின்னா புற்றுநோய் ஊக்கி. நெக்ஸ்ட் பாருங்க, ஆன்டிஜென் அப்படின்னா ஆன்டி அப்படின்னா என்னது, எதிர். அப்போ ஆன்டிஜென் அப்படிங்கிறது பொருளோக்கி. ஆன்டிஜென் எதிர்பொருள் ஊக்கி. ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆன்டி அப்படின்னா எதிர்பக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆன்டிஜென் அப்படின்றப்போ எதிர்பொருள் ஊக்கி. அடுத்தது வெலாசிட்டி அப்படின்னா திசை வேகம். விஸ்காசிட்டி அப்படிங்கிறது பாகுநிலை. விஸ்காசிட்டி அப்படிங்கிறது பாகுநிலை. கிரேடியன்ட் அப்படின்னா சரிவு வாட்டம். கிரேடியன்ட் சரிவு வாட்டம். இன்னொரு தடவை பார்த்தலாம் பாருங்க, ஆன்டிசெப்டிக் அப்படின்னா கிருமி நாசினி. டிஸ்இன்ஃபெக்டன்ட் தொற்றுக்கொல்லி. மைக்ரோப் நுண்ணுயிரி. பேத்தோஜன் நோயூக்கி. அலர்ஜன் ஒவ்வாமையூக்கி. கார்சினோஜன் புற்றுநோயூக்கி. ஆன்டிஜன் எதிர்பொருளூக்கி. வெலாசிட்டி திசைவேகம். விஸ்காசிட்டி பாகுநிலை. கிரேடியன்ட் கிரேடியன்ட் சரிவு வாட்டம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இன்ஃப்ராசானிக் வேவ்ஸ் அப்படின்னா குற்றொளி அலைகள். இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னா குற்றொளி அலைகள். இன்ஃப்ரா ரெட் வேவ்ஸ் அப்படின்னா அக சிவப்பு கதிர்கள். இன்ஃப்ரா அப்படின்னு அதாவது ரெட், இன்ஃப்ரா ரெட் அப்படிங்கும் போது அக சிவப்பு கதிர்கள். அடுத்தது பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா உள்கட்டமைப்பு. ஃபர்ஸ்ட் லெட்டர் மாடிஃபைடு வெர்பல் நவுன் அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். நம்ம வேர் சொற்கள்லாம் படிக்கும்போது இது இலக்கணம் டாபிக்ல படிப்போம். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மாடிஃபைடு வெர்பல் நவுன். அடுத்தது அனபாலிசம் அப்படின்னா வளர் மாற்றம். கேட்டபாலிசம் சிதை மாற்றம். மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம். அம்னீஷியா மறதி நோய். அதாவது மறதி நோய்க்கு இங்கிலீஷ்ல அம்னீஷியா அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்ஃப்ராசானிக் வேவ்ஸ் குற்றொளி அலைகள். இன்ஃப்ரா ரெட் வேவ்ஸ் அகசிவப்பு கதிர்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு. ஃபர்ஸ்ட் லெட்டர் மாடிஃபைடு வெர்பல் நவுன் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்தது அனபாலிசம். அனபாலிசம் அப்படிங்கிறது வளர் மாற்றம். கேட்டபாலிசம் சிதை மாற்றம். மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம். அம்னீஷியா மறதி நோய். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா முன்னுரை. நெக்ஸ்ட் பிரியாம்பல் அப்படிங்கிறது முகவுரை. இது ரெண்டையும் வந்து நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இது நமக்கு ஜஸ்ட் தெரிஞ்சது தான், இருந்தாலும் பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் முன்னுரை, பிரியாம்பல் முகவுரை. அடுத்தது ஹைப்பர் டெக்ஸ்ட். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா மீ உரை. அடுத்தது அல்ட்ராசானிக் வேவ் அப்படின்னா மீ ஒளி அலை. அடுத்தது சூப்பர் கண்டக்டிவிட்டி மிகை கடத்தல். சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னா மிகை கடத்தல். சியூரலிசம் மிகை யதார்த்தம். சியூரலிசம் அப்படின்னா மிகை யதார்த்தம். அதாவது இந்த ரியல் அப்படின்னும் போதே வருது பாருங்க, ரியல் அப்படின்னா யதார்த்தம் அப்படிங்கிறத வச்சு கூட கெஸ் பண்ணலாம். அடுத்தது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா மிகை அழுத்தம். அடுத்தது ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா மிகை சர்க்கரை. ஹைப்பர் கிளைசீமியா அப்படிங்கிறது மிகை சர்க்கரை. அடுத்தது ஓவர் ஆக்டிங் மிகை நடிப்பு, இது தெரியும். மெஷர்மெண்ட்ஸ் அளவீடு. இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு. அடுத்தது கால்குலேஷன்ஸ் கணக்கீடு. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ரீசண்டாக
அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய கலை சொற்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இன்னொரு தடவை பாருங்கள். ஹைப்பர் டெக்ஸ்ட் மீ உரை, அல்ட்ராசானிக் வேவ் மீ ஒலி அலை, சூப்பர் கண்டக்டிவிட்டி மிகை கடத்தல், அடுத்தது சியூரலிசம் அப்படின்னா மிகை யதார்த்தம், ஹைப்பர் டென்ஷன் மிகை அழுத்தம், ஹைப்பர் கிளைசீமியா மிகை சர்க்கரை, ஓவர் ஆக்டிங் மிகை நடிப்பு, மெஷர்மெண்ட்ஸ் அளவீடு, இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு, கால்குலேஷன்ஸ் கணக்கீடு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணக்கூடிய கலை சொற்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தொகுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.